நம்பர் சொல்லுங்க அண்ணே. 90 போகுமா ஃபோனு? ஃபோன் போகுமாண்ணே? 90 40 என் டேட்டா பர்த் நான் நம்பரு. ஏன்னா அப்பெல்லாம் போய் சொல்லலாம் வாங்கணும்ல. உங்கள்கிட்ட 20 ரூபா காசு எடுத்து இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறீங்க. ஒன்று இருக்கு இல்லை 20 ரூபா காசு கேட்கறதுக்கு இல்லைங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. குடியெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு தான் போகிறாங்க. நீங்கள் என்ன ஒரு சொந்த ஊர்? இந்த ஊர் தான். எந்த ஊர்? இந்த ஊர் இல்லை, திருச்சி தான் நான். இல்லை இந்த ஊர் இல்லை. உங்கள் பேச்சு பார்த்தாலே தெரியுது. எந்த ஊர் சொல்லுங்கள். இருந்தால் வேளாங்கண்ணி சைடு இருக்கணும். வேளாங்கண்ணிக்கே தனி லாங்குவேஜே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி பேசுவாங்க. வண்டி நம்பரை பார்த்து தெரியல உங்களுக்கு? அந்த அளவுக்குலாம் நமக்கு மூலம் இல்லைண்ணா. திருச்சி தான். அதான் சொன்ன கடை இந்த பக்கம் இல்லைன்னு. சரி 20 ரூபா இருந்தால் கொடு. நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. 20 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் கேள்வி கேட்குறேங்கிறீங்க. 20 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் கேள்வி கேட்குறேங்கிறீங்களே, அதுக்கு சொல்லிட்டேன். நான் அது சும்மா உள்ள கேட்குறேன். ஏன்னா அதை பார்த்தா ரொம்ப நாள் வந்து இதான மாதிரி தெரியல. குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சட்டையை போட்டு வந்துருக்கீங்க. வெளிநாட்டிலாம் பண்ணுவோம் நான். துபாய் கத்தர் வெளிநாட்டில் பண்ணுவோம். சின்ன சண்டையில் அப்பா கிட்ட நான் அவ்வளோதான். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதான் சாப்பிடணும். யார்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும். போய்ட்டு ஒருத்தவங்க திருட்டி சாப்பிட்ணும் எனக்கு அவசியம் இல்லை. கேட்டு பிச்சை எடுத்து கூட சாப்பிட்றோம். அவ்வளோதான். இது எங்கே வாங்கினீங்க? இதை ஒருத்தர் கொடுத்தாரு கொஞ்சம். அது கொஞ்சமாக கொடுத்தாரு. மத்தலை கோயிலில் தான் டெய்லியும் போடுறாங்களாங்க. எங்கள் அதெல்லாம் எனக்கு அறிமுகம் தெரியாதுண்ணா. எத்தனை நாள் அங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டேன் இன்றைக்கி தான். இன்றைக்கி தான். எத்தனை மணி ட்ரெயினில் வந்தீங்க? என்ன ஏறி வந்தேன்னு எனக்கே தெரில. செருப்பு தருவீங்களா தர மாட்டீங்களா? நீ கேட்டிங்கன்னா தரேங்கிறேன். நீங்கள் இப்போ எத்தனை மணி இன்றைக்கி வந்தாங்கிறீங்களே, எத்தனை மணி ட்ரெயின்லேருந்து எங்கே இறங்குனீங்க? நான் காலைல 4:30 மணிக்கு வந்தேன். அங்கேயே படுத்து கிடந்துட்டு இப்போ தான் ஏஞ்சி வரேன். பசி தாங்க போனேன். இங்கே எந்த ரயில்வே ஸ்டேஷன்? இங்கே கோயில் வாசலே படுத்துட்டு உண்டு. எங்கே எந்த ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு தெரியாது. அப்படியே நடந்து வந்துட்டேன். டிக்கெட்டு ட்ரெயினுக்கு? டிக்கெட்டெல்லாம் எடுக்கல. என்ன இன்னும் நோண்டி ஏன்னா காசே தேவைண்ணா. காசு தேவையில்லைங்க. ஏன் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதான்னு 20 ரூபா காசுக்கு இவ்வளோ 20 ரூபா இல்லைங்க. கேட்கக்கூடாதான்னு கேட்கலாம். இப்போ கேட்டேன்னா கொடுத்துடணுங்கிறீங்களா? கேட்கலாம். என் பசியோடு நிற்கிறேண்ணே. நானும் தான் பசியோடு இருக்கேன். நான் உங்களுக்கு கேட்டேன்னா கொடுத்துடணும். நீ கேட்கக்கூடாதுங்கிறீங்க. எதுவும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் கேட்குறேன். நீ சொல்கிறது உண்மையா பொய்யா? உண்மையாக இருந்தால் கொடுக்கலாம், பொய்யா இருந்தால் கொடுக்க முடியாது. உண்மை தான். உண்மை. மனசுக்கு பிடிச்சிருந்தா கொடு, இல்லையா விட்டு போ. மனசு விருதாச்சலக்காரன் பேச்சு எப்படி தான். விருத்தாச்சலத்தில் யார் ஜெயிச்சா? யார் விருதாச்சலத்தில் ஃபஸ்ட்டு தைக்கலாம் என்னது? விஜயகாந்த். போட்டிங்களா ஓட்டு? அவர் தான் ஜெயிச்சது. அது வேணாம், அதெல்லாம் பேசணும். நான் கட்சலாம். எனக்கு இப்போ உள்ள பசி எனக்கு தீக்கணும். அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. சரக்கு ஸ்மெல்லு. சரக்கு ஸ்மெல் நைட்டு அடிச்சது. நான் எங்கே அடிச்சிங்க? ஊரில் அடிச்சு ட்ரெயின் ஏறினீங்களா? அதுதான் பிரச்சனை இப்போ எனக்கு. அடிச்சு உங்களை நான் இங்கேயே பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கே? ஸ்ரீரங்கம் சைடு. ஸ்ரீரங்கம் சைடு என்ன பார்த்துருக்க மாட்டீங்க? ஆள் ஏரியாலையும் ஐயா கில்லியா இருக்கீங்களா? தருவீங்களா தர மாட்டீங்களா? சிரிச்சிட்டே இருக்கீங்க. தருவீங்க தர மாட்டீங்க. ஒன்று இல்லைன்னு சொல்லி நான் போயிடுவேன். அதுக்கு சொல்லுங்க. இந்தா இங்கே வாங்க இந்தாங்கண்ணே. சரக்கு ஸ்மெல் அடிக்குது. நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் ஊதுங்க. ஏன்னா நான் சரக்கு சாப்பிட்றேன். நான் நேற்று சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்லலை. நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையாக சொல்கிறேன். நேற்று சாப்பிட்டேன் தான். சரக்கு சாப்பிட்டு பசிக்குது. இப்போ பசி எடுத்துச்சு. அவ்வளோதான். படுத்து என்ன பண்ணுவீங்க? படுத்து தூங்கிறீங்களா? சாப்பிட்டு படுத்து மறுபடியும் என் ஊருக்கே போடுவோம். ஷோபா. 20 ரூபாய்க்கு இவ்வளோ கேள்வி வேணாம். ஏன்னா 20 ரூபாய்க்கு இவ்வளோ கேள்வின்னு சொல்ல இல்லை கை. ஏன்னா கை சுத்தமான கை, உடம்பு சுத்தம். சுத்தத்துக்கு சொல்லுங்க. அதெல்லாம் கொடுங்க, பரவாயில்ல. 20 ரூபாய்க்கு நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் பரவாயில்ல. கையும் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நாளுக்கு. உடம்பு ஃபுல்லாக சுத்தம். எல்லாம் அந்த அளவுக்கு என் ஊரில் எல்லாமே இருக்குது. என்ன சுத்து இல்லைண்ணா. நாங்களாம் வேலை செஞ்சு தான் வாங்குறோம். தெரியுது.
NS 200 ஒரு மாதத்தில் சம்பாரிச்சு எடுத்தோம் நான். 200 NS 200 ரைட்டு. பஜாஜுக்கு 20 ரூபா இப்போ நீங்கள் டீ கடையில் ஒரு 10 ரூபா டீயே கொடுப்பாங்களா ஃப்ரீயா? போயிட்டு ஏதோ ஒரு 2 தோசை வாங்கி இதோட சேர்த்து சாப்பிட்றோம். இப்போ சொல்கிறேன் டீ கடையில் 10 ரூபா தான் டீ கொடுப்பாங்களா? என்ன மாரி சம்பாரிச்சவங்க கிடையாது நான் இன்னமும். உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கேள்வி என்ன கேட்டிங்களே சொல்லலை. 20 ரூபா இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கிறீங்களே. ஆனால் ஒரு 10 ரூபா தான் டீ. இப்போ நானே போய் குடிக்க முடியாது. நான் போய்ட்டு இட்லி இல்லை தோசை எதுவும் சாப்பிட்றேன், டீலாம் சாப்பிட மாட்டேன், தோசை எதுவும் சாப்பிட்றேன் பசி. சென்னையில் ராமாபுரம் தெரியுமா? ராமாபுரம் மூலிவாக்கம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க நான். NS 200 ஒரு மாதத்தில் சம்பாரிச்சு எடுத்தோம். இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது, நான் எடுத்தேன். நீ நம்பினா ஏன் அப்புறம் விட்டுட்டீங்க? அதானே சொல்கிறேன், சண்டையில் சின்ன சண்டையில் வந்துட்டேன் நான். NS 200 அது என் உசுறு. அது சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்கள் நம்பர் கொடுங்க, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. பரவாயில்ல, வேண்டாம் கொடுங்க. சென்னையில் எம்ஜிஆர் ஹோட்டலில் வேலை பார்த்தோம் நான். இந்த கோலம் இது இல்லை, என் கோலம்லாம் வேறு. சண்டை போட்டு வந்தேன். எங்கே கிடச்சிச்சு? இப்படியே தான் வந்தேன் நான். என் கோலம் வேறு. கோலத்தை பற்றி நான் சொல்லலைங்க. நீங்கள் நாலெல்லாம் குடிச்சிட்டு நீட்டாக இது பண்ணியிருக்கீங்க, சரக்கு சாப்பிட்ருக்கீங்க, அதனால கேட்டேன். நான் குடித்தது நேற்று குடித்தது தான். நேற்று நான் உண்மையாக சொல்லி நேற்று குடிச்சு என்ன சரக்கு குடிச்சிங்க? இன்ன வரைக்கும் வாடிக்குது. ஏதோ குடித்தேன், குடிச்சிட்டேன். எனக்கு இப்போ பசி தாங்கும்போது அதனால உங்களுக்கு. சரி, ரைட் 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 போய் சாப்பிடுங்க போங்க. பரவாயில்ல, நீங்கள் உங்கள் நம்பரை மட்டும் கொடுங்க. நான் ஏன்னா ஃபோனுக்குன்னு எல்லாம் அங்கே இருக்குது. இது என்ன ஃபோனு? 40 நேரம் ஃபோனை வச்சுருக்கேன் நான். அங்கே போய்ட்டு வீடியோ கால் பண்ணுவேன் உங்களுக்கு. சரி ரைட்டு. அந்த அளவுக்கு திறமை இருக்கு நான் என்கிட்ட. ஒரே நாளில் 50,000 பணம் கட்டி டிவியில் வண்டி எடுத்தோம் நான். NS 200 அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே நான் இருக்கிற இடத்துல. சரி ரைட், பாருங்க பாருங்க பாருங்க. நான் டிரைவர்ண்ணா. வண்டி விட்டாலும் இப்பவும் வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு திறமை இருக்குது. சரி போய் சாப்பிடுங்க. பசி தாங்க தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அவ்வளோ. சரி ரைட் 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 போயிட்டு வாங்க. ஆன்சன்ஸ் அவனோட பழக்கமே நம்மளுக்கு இல்லை. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, பரவாயில்ல.